ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே ஸ்பெஷல். நேற்று குஸ்கா குருமா, தம் சேமியா, தயிர் சட்னி, தால்ச்சா, அப்புறம் எக்கு ஃப்ரை. நேற்று கொஞ்சம் ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அதனால் அவங்களுக்காக செஞ்சது. நான் யாரும் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால் நாங்கள் எடுக்கலை. அப்புறம் நைட் அதே குருமா இருந்துச்சு. அதுக்கு புரோட்டா, மைதா புரோட்டா தான் செஞ்சது. நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைதா புரோட்டா எப்படி ஆயில் கம்மியாக ஊற்றி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சிட்டு, கொஞ்சோண்டு தண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு, இந்த மாதிரி கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இதெல்லாம் மாதிரி ஃபுல்லாக பரத்திக்கிங்க. அது ஒரே ஒரு மாவாக எடுத்து பரத்திட்டு, இப்போ சன்னமாக கத்தியில் கீறி விட்டு, இந்த மாதிரி 3-4 இது வச்சு செஞ்சிங்கனாலே ஃபுல்லாக புற வந்துடும். நல்லா சுட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாகவே போட்டிங்கன்னா, இதுக்கெலாம் நான் எண்ணெயும் ஊற்றவே இல்லை, கொஞ்சமாக 2 ஸ்பூன் ஊற்றினது தான். இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே சூப்பராக வரும். கடையிலலாம் புரோட்டா சுடுறத பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒரு புரோட்டாக்கே எங்கேயோ 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிடுவாங்களாட்டிருக்குது. எங்கள் பாப்பா தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. நான் இந்த மாவு புற வச்சிட்ருந்தேன். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிட்டோம். 6 புரோட்டா தான் சுட்டோம். சாப்பாடு கொஞ்சம் குஸ்கா இருந்தது, அதனால் ரொட்டி புரோட்டா கம்மியாக தான் சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேலிச்சிட்டு, அதுக்கே மாவு போட்டே நீங்கள் பேலிக்கலாம், எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டியதில்லை. பேலிச்சிட்டு அழுத்தம் கொடுக்காம சிம்பிளாக சுடுங்க. நல்லா இதுக்குமே ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றி சுடுங்க, நல்லாயிருக்கும். கடையில் புரோட்டா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப புரோட்டாவும் சாப்பிடாம இருக்க முடியாது. குழந்தைங்க கேட்டால் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். அது கடையில் வாங்குறதுக்கு வீட்லேயே நல்லா சுத்தமாக நம்ம ஆயிலெலாம் கம்மியாக விட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா புற வந்துடும். கீழே வச்சு நல்லா தட்டணும். அது நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு இந்த இதில் வச்சு, நான் புரோட்டா வேகிறது கொஞ்சம் கோதுமை ரொட்டியோட மைதா புரோட்டா லேட் ஆகும். அதனால் பொறுமையாக தான் நீங்கள் அது சுடணும். இந்த மாதிரி சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். எண்ணெயே ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் சுட்டிங்கனாலே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரியே எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துட்டோம். நீங்கள் கீழே வச்சு நல்லா தட்டுன்னு தட்டிட்டு எல்லாமே சுட்டு எடுத்தாச்சா. இதுக்கு நாங்கள் மதியானம் குருமா வச்சுருந்தோம். அந்த குருமாவே இருந்தது. குருமா பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. குருமா ரெசிபி, மட்டன் குருமா, அப்புறம் தம் சேமியா ரெசிபி இன்னொரு இதில் போடுறேன் இன்ஷால்லா. நேற்று எடுக்க டைம் இல்லை, அவசரமாக செஞ்சாச்சு. எல்லாம் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மைதா புரோட்டா சுட்டு பாருங்கள், ஆயில் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். எல்லாம் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. Bye.